ரோமர் 12வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தை வாசிங்க. ரோமர் 12வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தை வாசிங்க. நம்பிக்கையிலே சந்தோஷமாய் இருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையான போதும். அல்லேலூயா. இப்ப இரண்டாவது சந்தோஷம் எப்படி வருகிறது? நம்பிக்கை நிமித்தமாய் வருகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இதுல நிறைய பேர் சொல்லலாம், நம்பிக்கை விசுவாசமும் ஒன்றுதானே பாஸ்டர் அப்படின்னு சொல்லலாம். அல்லேலூயா. நாம ஒருவேளை ஒன்று நினைக்கலாம், ஆனா வேத வசனம் சொல்லுகிறது விசுவாசமும் நம்பிக்கையும் வெவ்வேறா பிரித்து இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசத்தை குறித்திருக்கிற காரியத்தை குறித்து அதனுடைய மேன்மையை குறித்து தனியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்பிக்கையில வளர்கிறது, நம்பிக்கையில காத்திருக்கிறது, நம்பிக்கையில உறுதியா இருக்கிறதையும் வேதவசனம் தெளிவாய் பிரித்து காண்பிக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. முதலாவது விசுவாசத்தினாலே சந்தோஷம் உண்டாயிருக்கிறது. இரண்டாவது நம்பிக்கை நிமித்தமாய் நம்பிக்கை நிமித்தமாய் நமக்கு சந்தோஷம் உண்டாயிருக்கிறது என்று பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இதே நான் உங்களுக்கு ஆழமாய் போகல, நம்பிக்கையின் காரியத்தை குறித்து உங்களுக்கு வருகிறேன், மேலோட்டமாக சொல்லி போகிறேன். உங்கள் நம்பிக்கையெல்லாம் அசையாமல் உறுதியாய் நிலைத்திருக்கிற சீயோன் பர்வதத்தை போல் இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்பிக்கையில வளருங்கள். நம்பிக்கையில வளர வேண்டிய 3-4 பிரதானமான காரியத்தை அந்த சுமையை மாத்திரம் எடுத்துக்கொண்டு நம்பிக்கையில பெறுங்கள். ஏன்னு சொன்னா நம்பிக்கை நிமித்தமாய் உங்களுக்கு சந்தோஷம் உண்டாயிருக்கிறது.